ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என் ஃப்ரெண்டோட டாட்டர் பர்த்டே பார்ட்டி. ஸோ இனியோட ஃப்ரெண்டும் கூட ரெண்டு பேருமே சேம் ஏஜ் குரூப் தான். ஷீ இஸ் டர்னிங் 2 டுடே. ஸோ அதுக்கு தான் நாங்கள் போயிருக்கோம். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு அப்படிங்கிறனால எனக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தது, நான் என்ஜாய் பண்ணேன். ஸோ என்னென்ன பர்த்டே ஷாப்பிங் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி அட்ராசிட்டிஸ் இவங்க பண்ணாங்க, ஸோ இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி போச்சு, எங்கே கண்டக்ட் பண்ணாங்க, எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்த்டே ஷாப்பிங். ஸோ பர்த்டே ஷாப்பிங்கில் சாரா குட்டிக்கு என்ன கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னா, இப்போ 2 இயர்ஸ் அப்படிங்கிறதுனால எல்லாமே 3+ இயர்ஸ் ஏஜ் குரூப்ஸில் தான் வந்து கிஃப்ட் இருந்தது. ஸோ நாங்கள் டெஸ்கோ போயிருந்தோம். ஸோ அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ளே யூஸ் பண்ணி டாய்ஸ் விளையாடுறது இருந்தது. ஸோ எனக்கும் கொஞ்சம் இது ஓகேவாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு நானும் வாங்கினேன். ஹஸ்பண்டும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதனால் இந்த கிஃப்ட் நாங்கள் பிக் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து கிஃப்டாக வந்து இன்றைக்கி நாங்கள் சாரா பர்த்டேக்கு கொடுக்க போகிறோம். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே, சண்டே தான் பர்த்டே பாப்பாவுக்கு. நாங்கள் வந்து சாட்டர்டே போய் ஷாப்பிங் பண்ணிட்டு கிஃப்ட் வாங்கிட்டோம். தென் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 20%, 50% வந்து சம்மர் ஆஃபர் போட்டிருந்தாங்க டெஸ்கோவில். எல்லா பக்கமே இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சம்மர் வியருக்கு தனியாக நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அந்த பனியன் கிளாத்து இல்லை காட்டன் அந்த மாதிரியெல்லாம் வந்து குட்டி அந்த ஃப்ராக்ஸ் எல்லாமே அழகாக இருந்தது. ஸோ இனியா பார்த்தீங்க அப்படின்னா அவள் வந்து அப்பப்போ ரெகுலர் பண்ணுவாள். அதனால் ஸ்நாக்ஸ் கொடுத்து அவளை வந்து அப்படியே பேஸ்கெட்டில் போட்டுவிட்டோம். ஸோ நானும் இனியாவும் ஃபுல்லாக அக்சசரிஸ் அங்கே அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அக்சசரிஸ் ட்ரெஸ் ஷாப்பிங்லாம் தனியாக இருக்கும். ஸோ அங்கெல்லாம் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே ஷாப்பிங் பண்ணோம். ஷாப்பிங்கில் பெருசாக எதுவும் பண்ணல. வீட்டுக்கு எப்பயும் வாங்குகிற கிராசரி ஷாப்பிங் தான் போயிருந்தோம். ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஐப்ரோ அண்டு முன்னாடி வந்து பேங்க்ஸ் வந்து பண்ணணும், ஹேர் கட் பண்ணணும் சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம். ஃப்ரெண்ட் கூட ஒரு ப்ரைமார்க் ஷாப்பிங் போயிட்டு அப்படியே ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே பார்ட்டிக்கு ரெடி ஆகிறதுக்கு கூட வந்திருக்கோம். ஸோ அதுதான் வந்து இங்கே ஸ்பாக்கு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பர்த்டே பார்ட்டிக்கு வந்தாச்சு. பர்த்டே பார்ட்டி எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப் அவுட் அப்படிங்கிற ஒரு ப்ளே ஏரியாவில் தான் வந்து வச்சுருந்தாங்க. இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் போன வீடியோவில். யூகேயில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து கிட்ஸுக்கு வந்து தனியாக எவ்வளோ கிட்ஸ் இருக்காங்களோ ஒரு மினிமம் 10 கிட்ஸுக்கு நம்ம புக் பண்ணணும் ப்ளே ஏரியா. 1 and 2 hours மேக்ஸிமம், ஒரு 1/2 hour கேக் கட்டிங் அந்த மாதிரி போயிடும். 1.5 hours வந்து நம்ம விளையாண்டுக்கலாம். அந்த 1.5 hours வந்து யார் வந்து இப்போ கேக் கட் பண்ணுறாங்க, இப்போ பர்த்டே பார்ட்டி கண்டக்ட் பண்ணுறவங்க வந்து ஃபுல்லாக பே பண்ணிடுவாங்க. நம்மளை அங்கே இன்வைட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம போய் ஒரு 1.5 hours விளையாண்டுட்டு பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம். இதுதான் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு ஹால் ஒன்று கொடுத்துருவாங்க. தென் அது கூட ட்ரிங்க்ஸ் அண்ட் நம்ம வந்து சாண்ட்விச் ஆர் பீஸா நம்ம வந்து கிட்ஸுக்கு கொடுத்துருவாங்க. டிஷ்யூ, வாட்டர் அதெல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ தென் நம்ம கேக் கட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டு நம்ம போய்க்கலாம். ஸோ என்னென்ன கேம்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் லைனாக. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஃப்ளிப் அவுட் வரோம். ஸோ எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்து. உள்ளே வந்து சூப்பராக இருந்தது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோ அழகாக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. உள்ளே இருக்கும் போது பார்த்திங்கன்னா வேறு எங்கேயோ இருந்த மாதிரி இருந்துச்சு, வேறு வேர்ல்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நாங்களும் கூட பாப்பா வந்து 2 years அப்படிங்கிறனால பேரண்ட்ஸும் கூட போய் விளையாடலாம், ஏன்னா அவங்க கூட கைட் பண்ணணும். ஸோ அதுக்காக பேரண்ட்ஸும் கூட அப்படியே நானும் போய் விளையாடிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். எல்லா கேம்ஸும் என்னென்ன விளையாடணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஃபைனலாக கேக் கட்டிங்க்கு வந்தாச்சு. கேக் கட்டிங் முடிச்சுட்டு கேக் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கரண்ட் ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எங்கள் கேக் பாக்ஸில். செம்ம டேஸ்ட்டாக இது வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் வித் பிளாக் கரண்ட் டேஸ்ட்டில் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக மைல்டாக இருந்தது. ரொம்பவே சாப்பிட்டா வந்து பார்த்திங்கன்னா திகட்டவே இல்லை, அந்த மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ கேக் கட்டிங் முடிச்சுட்டு கேக்லாம் சாப்பிட்டு மாஸ்க் வந்து எல்லாத்துக்கும் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ வீட்டில் வந்து ரிட்டன் கிஃப்ட் பிரித்து காமிக்கிறேன். ஸோ அரௌண்ட் பார்த்திங்கன்னா 4 to 6 கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 5:30க்கு கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். தென் 6 o'clock வந்து எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இதுதான் எங்களோட சாரா குட்டியோட பர்த்டே பார்ட்டி. ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக போச்சு. நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye, see you.